ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் க்ரீம், பீட்டர் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பால், அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு ரொம்ப பெர்ஃபெக்டான ஐஸ்கிரீம், நல்ல ஸ்மூதியாக சில்கியாக சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் போல் இருக்குல்ல. இது நீங்களும் வீட்டிலையே சுலபமாக தயார் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஈஸியான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் மைதா சேர்க்கலாம். அப்படி இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்க்கலாம், இல்லைனா கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுடைய லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதில் க்ரீமும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ க்ரீமியான டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்காத பால் சேர்க்குறோம். நீங்கள் கடையில் வாங்கும்போதே கெட்டியான பால்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடுபடுத்தி இது நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது போல் இடையில கலந்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு கலவை, அதை இதில் சேர்க்கணும். அதை இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த தண்ணிக்கு கீழே அடியில் தங்கியிருக்கும். ஸோ இது போல் கலந்துட்டு நம்ம சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே இது திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். இது நல்லாவே கெட்டியாயிரும். அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான சர்க்கரை தான் சேர்க்குறேன். ஸோ 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். இது டேபிள் ஸ்பூன். ஸோ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறோம். கப் அளவில் சொல்லணுன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவு சர்க்கரை இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 5-6 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோடைய கலரை பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் நல்லா டெக்ஸ்சரும் திக்காக இருக்குது. கரண்டியில் ஒரு லேயர் மாதிரி படியுது பார்த்தீங்கல்ல. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால தான் இது போல் கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா பாருங்கள், இது இந்த அளவுக்கு டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இது கொஞ்சம் ஓரளவு நல்லா திக்காக இருக்கும். இந்த டைமில் இதை நம்ம மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல, இது நல்லா கெட்டியாக இருக்குது. இதை நம்ம எதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோன்னா இதுக்கு நல்ல ஒரு ஸ்மூதியான டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காகத்தான். நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் வரணும்ல, கடையில் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம இதில் க்ரீமும் சேர்க்கலை, பீட்டரும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த டைமில் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதே கண்டெய்னரில் மறுபடியும் ஊற்றிடுங்க. இப்போ கவர் போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த டைமில் இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்கிறலாம். சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நம்ம டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறலாம். அப்படி
அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த டேஸ்டியான ஐஸ்கிரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.